2021 டிசம்பர் 16ஆம் தேதி காலையில வழக்கம் போல கடையை திறக்க வந்தப்பதான் அந்த ஷாக், கடை ஷோகேஸ், ஸ்ட்ராங் ரூம் எல்லாமே காலி. இந்த நியூஸ் காட்டுத்தீயா பரவவே வேலூர் போலீஸை மிரண்டுட்டாங்க. எந்த ஒரு ஆள் அடையாளமும் தடயமும் இல்லாம நடந்த மிகப்பெரிய திருட்டு இது. உடனே 200 சிசிடிவி கேமராவை செக் பண்ண 8 ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. கடைசியில ஒரு சிசிடிவியில பெரிய பையோட சந்தேகப்படுற மாதிரி ஒரு பையன் நடந்து போறது மட்டும் தெரிஞ்சுது. ஆனா பேர் ஒழுங்கா தெரியல. விசாரிச்சு பார்த்தா அவன் பேரு திக்காராமன். வேலூர் பக்கத்துல இருக்கிற குச்சிப்பாளையம் கிராமத்துல பிறந்த 22 வயசு பையன். 10வது பெயில் ஆயிட்டு மேஸ்திரி வேலை பார்த்திருக்கான். ஏற்கனவே பைக், லேப்டாப் திருட்டு கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டினவன் தான். ஆனா அந்த அடியில இருந்து தான் அவன் மைண்ட் மாறி இருக்கு. இனிமே இந்த சில்லறை திருட்டு எல்லாம் செட் ஆகாது. ஒன்னு பண்ணாலும் பெருசா பண்ணி கோடீஸ்வரன் ஆகணும். அதுவும் போலீஸ் கிட்ட மாட்டவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கான். அப்போ தமிழ்நாட்டையே உழுக்குன லலிதா ஜுவல்லரி திருட்டு சம்பவம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நியூஸ் பேப்பர், யூடியூப்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு திருடனுங்க எங்க தப்பு பண்றாங்க, எப்படி மாட்டுறாங்கன்னு நோட் பண்ணியிருக்கான். அவன் போட்ட மாஸ்டர் பிளான் என்னன்னா, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, கூட யாரையும் சேர்க்கக்கூடாது, சிங்கிளா மட்டுமே இறங்கணும். அதுக்காக கொள்ளை அடிக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஃபோன் பேசுறதை சுத்தமா நிறுத்திட்டான். அப்புறம்தான் வேலூர் ஜோஸ் ஆளுக்காசை பிக்ஸ் பண்ணான். 6 மாசமா பிளான் போட்டிருக்கான். கஸ்டமர் மாதிரி கடைக்குள்ள பலமுறை போய் கேமரா எங்க இருக்கு, கதவு எங்க இருக்கு, எந்த சுவரை உடைச்சா உள்ள போகலாம்னு நோட்டம் விட்டு இருக்கான். மேஸ்திரி வேலையில கான்கிரீட் சுவரை உடைக்க தெரிஞ்சாலும் பாக்கி எல்லாத்தையும் யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டான். கேஸ் கட்டர் யூஸ் பண்றது, சிசிடிவிக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது, சத்தமில்லாம சுவரை துளைக்கிறதுன்னு எல்லாமே யூடியூப் கிளாஸ் தான். பெரிய டூல்ஸை விட சின்ன டூல்ஸ் தான் சேஃப்னு முடிவு பண்ணான். அப்புறம் அவன் ஒல்லி உடம்புக்கு ஒரு அடி கேப் இருந்தாலே போதும்னு கணக்கு போட்டான். கொள்ளைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கடையோட பின்னாடி குப்பை போடுற பக்கத்துல இருந்த சுவரை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டை போட ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளவு பெரிய கடையில 10 நாளா சுவரை உடைச்சும் செக்யூரிட்டிக்கு தெரியவே இல்லை, பார்த்துக்கோயேன். கடைசியா 2021 டிசம்பர் 15ஆம் தேதி நைட்டு அந்த சீன் நடக்குது. நைட் 11 மணிக்கு அவன் போட்ட அந்த ஒரு அடி ஓட்டை வழியா உள்ள நுழைவுறான். சிங்கம் மாஸ்க், விக், ஜாக்கெட், கிளவுஸ், சாக்ஸ்னு ஆளே அடையாளம் தெரியாத ட்ரெஸ்ஸிங். உள்ள போய் பூனை மாதிரி அமைதியா சுத்தி பார்த்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு 12 கேமராவையும் ஆஃப் பண்றான். நைட் 1 மணில இருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் அசால்ட்டா வேலையை முடிச்சு 15.9 கிலோ தங்கம், வைரம்னு மொத்தம் கிட்டத்தட்ட 16 கிலோ நகையை பையில அள்ளி போட்டுட்டு வந்த வழியாவே வெளியேறிட்டான். வெளியே வந்ததும் மாஸ்க், ஜாக்கெட்டை கழட்டிட்டு அந்த 16 கிலோ பையை பக்கத்துல இருந்த பெயிண்ட் கடை வாசல்ல சாதாரணமாக வச்சுட்டு டீ கடைக்கு போய் ரிலாக்ஸா ஒரு டீ குடிக்கிறான். அப்படியே வேலூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு போறான். மூஞ்சியில ஒரு பயமும் இல்ல. சொந்த ஊருக்கு போகாம பக்கத்துல இருக்கிற ஒடுக்கத்தூர் போற பஸ் ஏறி காலையில 5:30-6 மணிக்கு அங்க போயிட்டான். அங்க போய் ஊர்க்காரங்க கிட்ட சுடுகாடு எங்க இருக்கு, நான் பெரிய சிவபக்தன், திருநீரை பூச சாம்பலும் மண்டையோடும் வேணும்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான். டிசம்பர் 17ஆம் தேதி அந்த ஊர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குறான். ஆனா நைட் அதிகாலைன்னு அடிக்கடி சுடுகாட்டுக்கு போறதை பார்த்து ஊர்க்காரங்களுக்கு சந்தேகம் வந்து வேப்பங்குப்பம் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. போலீஸ் வந்து அவனை தூக்கி விசாரிக்கிறாங்க. ஆனா இவன் ஏதோ லூசு மாதிரி நடிச்சதால ஜோஸ் ஆலுக்காஸ் திருட்டுல இவனுக்கு தொடர்பு இருக்கும்னு போலீஸ் துளி கூட சந்தேகப்படல. அப்போ அவனோட கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலையும் கையில ஒரு காப்பும் இருந்துச்சு. அதை கேட்டதுக்கு பக்கத்து கோயில்ல கிடைச்சதுன்னு சமாளிச்சிருக்கான். பெருசா எதுவும் தெரியலைன்னு போலீஸும் அவனை விட்டுட்டாங்க. ஆனா விடறதுக்கு முன்னாடி அவனோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த போட்டோவை அப்புறம் வேலூர் எஸ்பி ஆபீஸுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுதான் கெஸோட பெரிய திருப்புமுனை. போட்டோவை பார்த்த ஜோஸ் ஆலுக்காஸ் ஸ்டெப்ஸ் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. திக்காராமன் கழுத்துல கிடந்த அந்த ருத்ராட்ச் மாலை ரொம்ப நாளா கடையில விற்காம இருந்த அதே டிசைன் மாலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். போலீஸ் அப்புறம் அவனை தூக்கிட்டாங்க. 7-8 டிஎஸ்பிக்கள் மாத்தி மாத்தி விசாரிச்சும் ஆரம்பத்துல சிமையா ஏமாத்திருக்கான். அப்புறம் தான் நான் தான் பண்ணேன்னு ஒப்புக்கிட்டான். ஆனா தங்கம் என்கிட்ட இல்லைன்னு அம்புட்டு போய். ஆனா அவன் அடிக்கடி சுடுகாட்டுக்கு போனது போலீஸுக்கு டவுட் வரவும் அங்கே தேடி பார்த்தாங்க. சுடுகாட்டுல 3 இடத்துல புதைச்சி வச்சிருந்த பைகளை தோண்டி எடுத்தாங்க. அதுல இருந்த 15.9 கிலோ தங்கமும் பத்திரமா ரெக்கவரி ஆயிடுச்சு. வெறும் 22 வயசு 10வது பெயிலான ஒரு வில்லேஜ் பையன் யூடியூப் பார்த்து பிளான் பண்ணின இந்த கொள்ளையை நிரூபிக்க 200க்கும் அதிகமான போலீஸ்காரங்க 5 நாள் ராப்பகலா கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு. என்னதான் பக்காவா பிளான் போட்டாலும் சட்டத்தோட பிடியில இருந்து எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான எக்ஸாம்பிள். கடைசியில என்னதான் யூடியூப் பார்த்து அல்ட்ரா லெவல் பிளான் போட்டு சினிமா பாணியில திருடினாலும் அந்த ஒரு சின்ன ருத்ராட்ச மாலை ரூபத்துல விதி அவனுக்கு பெரிய ஆப்பு வச்சிருச்சு. எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் குற்றவாளி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு குட்டி ஆதாரத்தை விட்டுட்டு தான் போவான். சட்டத்தோட பிடியில இருந்து ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சரியான சான்று. இதே மாதிரி சுவாரஸ்யமான குற்ற பின்னணி கதைகள்
டெர்லிங் வரலாற்றுச் சம்பவங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் ஐயும் தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த சூப்பரான கண்டென்ட் உங்களை உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.